காந்தியுடைய கொள்கை என்பது சில இடங்கள்ல வந்து நேதாஜி அவருக்கு உடன்படலை. ரொம்ப நம்ம பொறுத்து போறோமோ, ரொம்ப வந்து நம்ம வந்து சப்மிசிவா இருக்கமோ. இந்தியா விடுதலை அடைஞ்ச உடனே ஒட்டுமொத்த வெள்ளையர்களும் சொத்துக்கித்து எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு அப்படியே பேக் பண்ணிட்டு கிளம்புறான் பாத்தீங்களா? அதற்கான அடிப்படை பயத்தை விதைத்தது சுபாஷ் சந்திர போஸ். இல்லைன்னா வெள்ளைக்காரன் இன்னும் இருந்து இந்தியாவுக்கு ஒரு மொழி வேணும் அப்படிங்கிறதுல அவர் ஆணித்தமா இருந்தார். யாரு? காந்தி. ஒரு மொழி இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு. ஆனா அவர் வந்து அது ஹிந்தியும் சொல்ல, சான்ஸ்கிரிட்டும் சொல்ல. மாறா அவர் என்ன பண்ணாருன்னா, ஏன் ஹிட்லர்கிட்ட போய் சந்திச்சாரு? ஹிட்லர் வந்து இனவாதியாச்சே அப்படின்னா, நேதாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல தான் அவர் அதை வந்து செஞ்சாரு. அவருக்கு என்னன்னா இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வீழ்த்திட்டா இந்தியா வந்து விடுதலை ஆயிரும். நேதாஜி ஜெயிச்சிடறாரு. அவரும் வாக்கு போட்டு காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் வாக்கு போட்டு தானே ஜெயிக்கிறாரு. இதை ஏத்துக்கிட்டு தானே போகணும். காந்தி ஏத்துக்கல. காந்தி என்ன பண்றாரு? இந்த வெற்றியை வந்து ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. உண்ணாவிரதம் வந்தோடனே நேதாஜிக்கு வந்து உண்மையிலே இரிட்டேட் ஆயிருக்கு. அந்த காலகட்டத்தில் உலக தலைவர்கள் கூட நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பேசுறதுக்கு இங்கிலீஷ் தான் வந்து ஒரு டூல் ஈஸியாக இருந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் நம்மளோட வேலைக்கும் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்போ வேற மார்ச் வந்துட்டு இருக்கு. நிறைய ஐடி கம்பெனிஸ்ல அப்ரைசல் மந்த். இந்த சமயத்தில் தான் நம்ம ஒரு நல்ல சேலரியை நெகோஷியேட் பண்ணி கேட்கறதுக்கு நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு. அப்படிப்பட்ட இங்கிலீஷ்ல தமிழ் வழியில ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம ஸ்பான்சர் சூப்பர் நோவா ஏஐ. சரி, எவ்வளவோ இங்கிலீஷ் கோர்ஸ் இருந்தோம், இந்த சூப்பர் நோவாவை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக யூடியூப் வீடியோஸ் பார்ப்பாங்க, வாட்ஸ்அப்பில் வந்து கற்றுப்பாங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிவ் லேர்னிங் அப்படிங்கிறதுக்குள்ளே அடங்கிடும். உதாரணத்துக்கு எப்படி ஸ்விம்மிங் கற்றுக்கிறதுக்கு தண்ணியில் இறங்கி நீச்சல் அடித்தா தான் கற்றுக்க முடியுமோ, அதே மாதிரி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது தினம் தினம் பேச பேச தான், ப்ராக்டிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராப்பராக கற்றுக்க முடியும். இந்த ஆக்டிவ் ஸ்பீக் அண்ட் லேர்ன் ப்ராக்டிகாலிட்டியை மக்களுக்கு கொண்டு வராங்க நம்ம சூப்பர் நோவா ஏஐ. இதை கொஞ்சம் பாருங்களேன். மை லேப்டாப் is hanging. Please tell IT guy to come and check. My laptop keeps freezing. Could you please ask the IT support staff to come over? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா, இன்ஸ்டன்ட்டா தமிழ்லயே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துச்சு. ஏன் இதை சாட் ஜிபிடியில் வந்து சூப்பராக பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சாட் ஜிபிடி ஒரு நல்ல அசிஸ்டன்ட். ஆனால் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ண ஒரு கோர்ஸ். முதல்ல உங்களோட இங்கிலீஷ் லெவலில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்காகவே பர்சனலைஸ்டாக ஒரு கோர்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம மைண்டில் தமிழில் யோசிச்சு இங்கிலீஷில் பேசுகிற அந்த திங்கிங் லேக் இருக்குல்ல, அதை ஈஸி ஆக்டிவிட்டிஸ் மூலியமாக நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்து சால்வ் பண்ணுவாங்க. அப்புறம் ஏஐ கூட கண்டினியூஸ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் கொடுத்து உங்களோட ஸ்பீக்கிங் கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்காக சூப்பர் நோவா உங்களை அக்கௌண்டபிளா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டர் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப், யூடியூப், என் சாட் ஜிபிடி, ஜெமினைன்னு எதுலையுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலியமா 75% ஆஃபரோட இப்போவே இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை ஸ்மார்ட்டாக கற்றுக்கோங்க. வணக்கம் பொருள் டாக்ஸ் நேயர்களே. தலைவர்கள் பற்றி வந்து நம்ம பேசுறது வந்து ரொம்ப ரேராக இருக்கும். பட் இவரை பற்றி பேசுங்க நிறைய பேர் கேட்டதுனால மட்டும் இல்லை, எனக்கும் வந்து இவர் மேலே நிறைய ஃபேசினேஷன் இருக்குது. இவரை பற்றி நான் தேடி தேடி வந்து படிச்சுட்டே இருந்திருக்கேன். ஏன்னா இவரோட வாழ்க்கையின் முடிவோட தியரி அப்படிங்கிறதே வந்து ஒரு 10 தியரி இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசப்பட்டு இருக்கு. அப்படி இந்தியானாலே அகிம்சை நாடு அப்படிங்கிற மாதிரி காந்தியின் மூலியமாக ஒரு பார்வை வந்துச்சுன்னா, எங்களுக்கு அகிம்சையும் தெரியும், எங்களுக்கு சண்டை போடவும் தெரியும்னு சொல்லிட்டு சுதந்திர வேட்கை அந்த போராட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டூலை வந்து பயன்படுத்தினாங்க. எல்லாருமே பயன்படுத்திட்டு இருந்த அதே டூலை அவங்களுக்கும் காட்டி நாங்கள் அடித்தாலும் வலிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன நேதாஜி அவர்களை பற்றி இன்னைக்கு பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். வாங்க பாரி அவர்களோட பார்வை என்ன அப்படிங்கிறத கேட்டு. வணக்கம். வணக்கம். இந்த தலைவர்கள் வரலாறு எனக்கு அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு பெருசாக வந்து இஷ்டம் இல்லை. பட் எடுத்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது அதை கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கறது அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நேதாஜி அவர்களை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. அவரை பற்றி யோசிக்கப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வைப்பு கிடைக்கும்? பேசிக்காக வந்துட்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து ஒரு மாற்று பார்வையை முன்வைத்த ஒரு நபராகத்தான் அவரை நம்ம பார்க்க முடியும். நேதாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ரொம்ப வந்து மாதிரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாலாம் யோசிக்காமல் எப்பா இது பண்ணால் இதுப்பா, இது பண்ணால் இதுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை கொண்டு வர நபர். அவருடைய குடும்ப வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது வங்காளத்தை சார்ந்தவராக இருக்காங்க. அவங்க வங்காளத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்க்குடி சமூகத்தை சார்ந்தவங்க தான். அவங்களுடைய குடும்பமே, அவங்களுடைய சமூகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு சமூகம் தான். அவங்க அந்த வங்காளத்தில் அந்த அரசர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப விசுவாசமாக போர் செய்த ஒரு குடும்பம் தான். அவங்க சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவங்களுடைய தலைமுறையை வந்து 27 தலைமுறையாக வந்து அந்த வங்காள நாட்டுக்காக அவங்க தொடர்ச்சியாக போர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு அவருடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ரொம்ப வந்து ஒரு பாரம்பரியமான
ஒரு வசதியான அதே நேரத்தில் வந்து ஒரு அதிகாரம் மிக்க ஒரு குடும்பத்தில் தான் வந்துட்டு இருந்திருக்காரு. போஸ் அவர் பிறக்கிறாரு. அங்கேருந்து அப்புறம் வந்துட்டு அப்புறம் படிப்பு இதெல்லாம் அவர் சின்ன வயசுலேயே படிக்கும்பொழுது அவருக்கு அந்த இன்ஸ்பைரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தருடைய தத்துவங்களை வந்து அந்த காலகட்டத்தில் அவர் பார்த்துருக்காரு. சரி, விவேகானந்தரை வந்து படிக்கும் பொழுது விவேகானந்தர்கிட்ட நமக்கும் நிறைய மாற்று கருத்து இருக்குது, ஏன்னா அதையும் நான் பதிவு பண்ணுறேன். பட் விவேகானந்தரை அவருடைய வேர்டிங்ஸை வந்து படிக்கும் பொழுது அது என்ன பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைடு வந்து ஏற்படுத்தும். அதற்கு முன்னாடி விவேகானந்தருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலங்களை எடுத்து படிப்பது அப்படிங்கிற பழக்கம் வந்து இந்தியர்களுக்கு பெரும்பான்மையாக இல்லை. படிக்கக்கூடிய இந்த பண்டிதர்களுக்கு வேணால் அந்த பழக்கம் இருக்கலாம். மூலங்கள்னா இன்னும் கொஞ்சம் அதாவது வந்து இப்போ நீங்கள் அந்த வேதங்கள், அந்த வேதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த இருக்கக்கூடிய கருத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய தர்க்க ரீதியான நிகழ்வுகள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிடன் சயின்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு அந்த ஃபிலாசபிக்கலாக இந்தியன் ஃபிலாசபி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து கலெக்டிவாக எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் வந்து இல்லை. இப்போ திருக்குறள் இருக்குன்னா திருக்குறள் இருக்குது, நாலடியார் இருக்குன்னா நாலடியார் இருக்குது. இப்போ இதில் இருந்து இந்த எசன்ஸு, அந்த ஒரு பேசிக் எசன்ஸை எடுத்து அதுக்கு ஒரு இந்திய தேசிய முகம் கொடுத்து வெவ்வேறு தேசிய இனங்களுக்கான ஒரு கருத்தியல், அதுக்கு ஒரு அது இந்தியன் நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் கொடுத்து ஆன்மீகத்துக்குள்ளே அதை கொண்டு வந்தவர் வந்து விவேகானந்தர். ஸோ விவேகானந்தருடைய வேர்டிங்ஸை படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய ஆன்மீகம், நம்மளுடைய ஆன்மீக நாணம், இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை வந்து உருவாக்கிடும். ஒரு எப்படி சொல்ல, அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை வந்து உருவாக்கிடும். பேசிக்காக என்ன சொல்லலாம்னா, அன்னைக்கு வந்து பாருங்க, அன்றைய சூழலை வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறதாக இருக்கட்டும், இல்லை வேற மதத்துக்கு மாறுறது வந்து கொஞ்சம் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களோட அவங்க ஆட்சி காலத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஆட்சி காலத்துக்கு இருக்கும்போது வெளிப்படையாகவே வெள்ளை அரசாங்கம் தான் வந்து எல்லாமே பண்ணுது. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான சூழல் வரும் பொழுது நிறைய பேர் அங்கே மதம் மாறுறாங்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மதங்களின் மீது பெரிய அளவு பற்றுதலோ அதோடைய ஆழமோ சொல்லிக் கொடுக்கப்படலை, அது தெரியல யாருக்கும். ஆனால் விவேகானந்தருடைய அந்த ஸ்பீச்செல்லாம் கேட்கும் பொழுது, இப்போ அவருடைய அந்த எழுத்துக்களை படிக்கும் பொழுது அதில் ஒரு பிடிப்பு என்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும் எப்பவுமே. அப்போ அந்த அடிப்படையில் இவருக்கு வந்து என்ன ஆகுன்னா, விவேகானந்தருடைய எழுத்துக்களை படிக்கும்போது இவருக்கு அந்த இந்தியன் நேஷனலிசம்ங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அப்படியே அதில் அப்படி இருக்கும். அது வந்து அவர் பிடிச்சி அதை வந்து படிச்சிருக்காரு. அவர் சின்ன வயசுலேருந்தே இதை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு, ஸ்கூல்லாம் படிக்கிற காலகட்டத்திலே. அப்போ அந்த தாட் ப்ராசஸில் இருக்காரு. நடுவில் வந்து இந்த ஆன்மீக பயணம்ங்கிற மாதிரி அவர் ஸ்கூல் முடிச்ச உடனே ஒரு வருஷமோ 2 வருஷமோ இந்த மாதிரி போனார் அப்படிம்பாங்க. இந்த ஆன்மீகம் சார்ந்த இந்தியாவில் இருக்க முக்கியமான ஆன்மீக தேடல் எல்லாம். அவர் வசதியான குடும்பம், அதனால அதை பண்ணலாம். அதனால வசதியான குடும்பங்கிறனால அவர் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க பெருசாலாம் இல்லை. படிச்சாரு படிக்கலைங்கிறதெல்லாம் அது அவங்களுக்கு ரெண்டாவது தான். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்கூல் முடிச்சோடனே இந்த மாதிரி இந்த ஆன்மீக தேடலில் விவேகானந்தருடைய இந்த தேடல்களில் கொஞ்சம் போகிறாரு. இந்த தேடல் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ நடக்குது போல். அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில எல்லாம் என்னதான் இருந்தாலும் அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, என்னப்பா இப்படி துறவி மாதிரி சுற்றிட்டு இருக்காப்புல துறவரத்தில். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்னியாசத்துலலாம் ஒரு ஈடுபாடு, சன்னியாசியா எல்லாம் ஒரு எண்ணம்லாம் அவருக்கு இருந்ததாக சொல்லுவாங்க. அப்போ இது என்னப்பா நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க, இது ஒன்றும் நல்லா படிக்கிற பையன், நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி அவர் கொஞ்சம் இது பண்ணி இப்போ படிப்பு தான் முக்கியம் அப்படிலாம் சொல்லி அப்புறம் வந்து அவர் அனுப்பி விடுறாங்க போல. அப்போ திரும்ப வந்து என்ன பண்ணுறாரு, லண்டன் வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் தான் படிக்கிறார். இந்தியன் சிவில் சர்வீஸ் அன்றைக்கி வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை அவர் போய் படிக்கிறாரு. அதில் கொஞ்சம் சில கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அவர் வந்து அங்கே படித்து முடிச்சுட்டு வேலையை ரிசைன் பண்ணான்னு ஒன்று, சிலர் வந்து அவர் படிக்கவே அவருக்கு வந்து அதில் உடன்பாடுகள் இல்லாமல் அவர் அங்கேருந்து வந்துட்டாருன்னு, இது மாதிரி 2 விதமான நரேஷன் சொல்லுவாங்க. நமக்கு எதுன்னு சரியாக தெரியல. பேசிக்காக என்னென்னா, அவர் அங்கே போய் படிக்கிறாரு. அங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸரோ ஏதோ ஒரு வாத்தியாரோ ஏதோ ஒரு இருக்கிறதா சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு வெள்ளைக்காரர். அந்த வெள்ளையரோட காலகட்டத்தில் அந்த வாத்தியார் வந்து இந்தியர்களை வந்து ஒரு மாதிரி தரக்குறைவாக அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு போல. இதனால அந்த வெள்ளை வாத்தியாரை வந்து இவங்களுக்கு பிடிக்கல, ஒரு வெறுப்பு. அப்போ அந்த வெறுப்பும் அது கூட வந்து அந்த இந்திய ஆதிக்கத்தை பற்றின அந்த விஷயங்கள், அப்புறம் விவேகானந்தருடைய அந்த டீச்சிங்ஸு, இதெல்லாம் ஒன்று சேர இவருக்கு வந்து அது வந்து இந்திய விடுதலையுடைய வேட்கை என்பது சுயமாகவே ஒரு மனசுல வந்து எழ தொடங்கிடுது, மிடுக்காயிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப வேலையை அங்கே விட்டுட்டு வராரு. ஸோ அவர் அங்கே அந்த மாதிரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து இந்தியர்கள் இந்தியாவிலேருந்து போய் லண்டனில் போய் படிக்கிறது, அங்கே வந்து படித்து அங்கே வந்து பாஸ் ஆகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து
இங்கே வந்து விரலூட்டு என்ற அளவில் தான் இருப்பாங்க. ஒரு 10 பேர் 15 பேர் அப்படி தான் இருப்பாங்க. அப்படி இவர் போயிட்டு அங்கேருந்து இவர் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு அப்படி வரவங்களும் வேலை செய்ய போவாங்க, இது பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வந்துட்டு நான் வந்து இந்திய விடுதலைக்காக நான் வந்து பாடுபடணும் அப்படின்ட்டு வராரு. காங்கிரஸில் போயிட்டு சேர்றாரு. காங்கிரஸில் சேர்ந்து இந்திய விடுதலைக்கான பிரச்சாரங்கள், அது சார்ந்த விஷயங்கள், அதில் வந்து அந்த அரசியல் சார்ந்த வாழ்க்கையை வந்து அவர் இப்படி தான் அவரோட அரசியல் வாழ்க்கை என்பது தொடங்குது. இதில் ஆரம்பத்தில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மீது அவருக்கு பற்றுதல் இதெல்லாம் இருக்குது. அவருக்கு ஏன்னா விடுதலை போராட்டத்துக்காக இது பண்ணுறாங்க. இந்திய நேஷனல் காங்கிரஸ் அந்த கொள்கையை கொண்ட கட்சியாக இருக்குது. அப்போ அவரோட பயணம் தொடங்குற அந்த காலகட்டத்தில் தான் ஒரு மோரர்லெஸ் அது கொஞ்சம் முன்னாடி வந்து காந்தி வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ஒரு ப்ராமினென்டான லீடரா எமர்ஜ் ஆயிடுறாரு. அப்ப காந்தியோடைய கொள்கை என்பது சில இடங்கள்ல வந்து நேதாஜி அவருக்கு உடன்படலை. ரொம்ப நம்ம பொறுத்து போறோமோ, ரொம்ப வந்து நம்ம வந்து சப்மிசிவா இருக்கமோ, மிதவாதம்பாங்க, அந்த மிதவாத போக்கு வந்து ரொம்ப கடைபிடிக்கிறோமோ அப்படிங்கிற அந்த ஒரு அவருக்கு வந்து அது ஒட்டலை. இது நம்ம நீங்க இந்த நேரத்தில் அடிச்சு பேசணும், இந்த இடத்துல வந்து இவங்க வந்து இறங்கி போகிறாங்க, இந்த மாதிரியான அந்த ஒரு ஒட்டாமையே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது. இந்த போக்கில் வந்துட்டு இதுக்கு நடுவில் வந்து ஒரு நிறையா பிரச்சனைகள்லாம் வரும். நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் காந்தியோட ஸ்டாண்டுக்கு இவங்க கொஞ்சம் அந்த முன்னுக்கு நிறைய அந்த கான்வர்சேஷன்ஸ் நிறைய ஈகோன்னு சொல்ல முடியாது. இது வந்து காந்தியுடைய தத்துவத்தில் இவங்களுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து ஒரு அரசியல் கட்சியா, ஒரு பார்ட்டியா, இந்திய விடுதலை அது இதெல்லாம் முன் வச்சு பேசுனா ஒரு பார்ட்டி. காந்தி தான் வந்து கொல்லாமை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒத்துழையாமை, இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வராரு. அகிம்சைங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராரு. ஃப்ரீடம் ஃபைட்ல அகிம்சைங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து, அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலவரம்லாம் வரும், திருப்பி அடிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கும் வந்து பிரிட்டிஷ்காரங்களெல்லாம் அடிக்கிறது போகிறது. ஆனால் காந்தி உள்ள வந்ததுக்கப்புறம் நான் வயலன்ஸை உள்ள கொண்டு வந்துறாரு. அகிம்சையை கொண்டு வந்தோடனே அவன் அடித்தாலும் நீ அடி வாங்கிக்கோங்கிறாரு. வாங்கிக்கோ, உன்னோட நீ வந்து அவன் அடித்தா நீ அவன் திரும்பி அடிக்கும்போது இதே காரணம் காட்டி அவன் அடிச்சுட்டே இருப்பான். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்டையராக வேற. ஆனால் இது வந்து நடைமுறையில் எதிரி வந்து ரொம்ப பலமாக நம்மளை அடிக்கும் பொழுது அங்கே உட்காந்து அடி வாங்குன்னு காந்தி சொல்கிறாரு. அப்போ காந்தி மீது விமர்சனம் வருது. உங்களை அவன் அடிக்க மாட்டான், கரெக்ட், இதுதான் பேசிக். உங்களை அவன் அடிக்க மாட்டான், உங்களை சுற்றி இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் சாமானியர்களை அவன் அடிக்கும்போது நீ அடி வாங்கிக்கோன்னு சொல்கிறதுங்கிறது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? இது அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். அவர் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஓடாதேன்னு சொல்லுவார். அவரோட ஃபிலாசபி என்னன்னா, அடிச்சானா வாங்கிக்கோ, ஓடாத, ஆனால் நீ வந்து உன்னுடைய இதை விட்டு கொடுத்துடக்கூடாது. அவன் மறுக்கிற, ஆனால் அந்த மறுக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படியே வச்சுக்கோ, அப்படியே அடி வாங்கி செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த கான்செப்ட். அவன் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லும் பொழுது இது எப்படி அப்புறம் மக்கள் செத்துட்டு இருப்பாங்கல்ல அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வருது. அதே போல் நிறைய பேர் காந்தியோட அந்த நான் வயலன்ஸை கேட்டு அங்கே போய் உட்கார்றவங்கள நிறைய பேர் போலீஸ்காரங்க அடிச்சு கொள்றாங்க, மண்டையை உடைக்கிறாங்க. இந்த செய்திலாம் வரும் பொழுது நேதாஜினால கட்டுப்படுத்த இது வந்து காந்தியோடைய போக்கு பிடிக்கல. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேதாஜி வந்து காங்கிரஸோடைய தலைவராகவும் ஆயிடுறாரு. அது எலெக்ஷனில் நின்று அந்த பார்ட்டி லீடராகவும் ஆயிடுறாரு, பிரசிடெண்ட்டாக இருக்கார். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காந்திக்கும் இவருக்கும் நிறைய பிக்கல் பிடுங்கல். அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேதாஜி வந்து கைது பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. இதில் வந்துட்டு காந்தி வந்து நேதாஜிக்கும் ட்ரிஃப்ட், இவங்களுக்குள்ள விலகிடுறாங்க. பெரிய முரண்பாடு வந்து காந்தி வந்து இன்னொருத்தர வேட்பாளராக நிப்பாட்டுறாரு, நேதாஜி வந்து வேட்பாளராக நிற்கிறாரு. இதில் ஆக்சுவலாக காந்தி நிப்பாட்டிய நபரை கடந்து நேதாஜி வந்து வின் பண்ணிடுறாரு, சூப்பர், ஜெயிச்சிடுறாரு. ஆனால் அந்த ஃபைட் வந்து காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளேயே ஒரு பெரிய ஃபைட்டு. அது வந்து அந்த நேரத்தில் காங்கிரஸ் உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியே தான் பேசப்பட்டாங்க. ஆனால் வந்து நேதாஜி ஜெயிச்சிடுறாரு. நேதாஜி ஜெயிச்ச உடனே இந்த இடத்துல காந்தி வந்து இன்னொரு ஒரு வேலையை பண்ணார். இது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி. காந்தியை வந்து பிளாக்மெயிலர்னு சொல்றதுக்கு வந்து இந்த நிகழ்வு ஒரு காரணம். என்ன பண்ணுவாரு காந்தி, நேதாஜி ஜெயிச்சிடறாரு, அவரும் வாக்கு போட்டு காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் வாக்கு போட்டு தானே ஜெயிக்கிறாரு. இதை ஏத்துக்கிட்டு தானே போகணும். காந்தி ஏத்துக்கல. காந்தி என்ன பண்றாரு, உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிடாரு. இந்த வெற்றியை வந்து ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. உண்ணாவிரதம் வந்தோடனே நேதாஜிக்கு வந்து உண்மையிலே இரிட்டேட் ஆயிடுது. ஏன்னா காந்திக்கும் ஒரு மவுஸ் இருக்கு, பெரிய கூட்டம் இல்லைங்க, அது காந்தி வந்து உயிரா நினைக்கிறாங்க மக்கள். காந்தி வந்து நேதாஜி வந்து பதவிக்கு வந்தது வந்து ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. இதெல்லாம் போங்கத்தனமா இருக்கு. அப்புறம் உண்ணாவிரதம் இருந்தோடனே மக்கள்லாம் வந்துட்டு காந்தியா நேதாஜியாங்கும் போது ஒரு மாதிரி டைட் சிச்சுவேஷன் வருது இல்ல, ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் பண்ணப்படுறாரு நேதாஜி. அப்ப நேதாஜிக்கு வந்து கடுப்பாயிடுறாரு. கடுப்பாயிட்டு என்ன பண்ணாரு, ரிசைன் பண்ணிடுறாரு.
போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு அப்படி போயிட்டு தான் அப்புறம் அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இந்த சுயராஜ் இதுங்கிறத உருவாக்கி அவர் தனியாக நிற்கிறாரு. இதுக்கப்புறமும் நேதாஜி வந்து தோத்ததா எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவர் எந்த எலெக்ஷன்ல நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவாரு. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, அவர் வந்து ஒரு முறை ஜெயிலில் இருப்பார். ஜெயிலில் இருந்து அவர் வந்து பிரச்சாரத்துக்கான இதெல்லாம் எழுதி ஜெயிலில் இருந்தானே எழுதி அனுப்பணும். எதையுமே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வரல, வெளியில ஒண்ணுமே வரல. நேதாஜி நிக்கிறாருன்னு தான் தெரியும். நேதாஜி என்ன கோரிக்கைக்காக நிக்கிறாரு, நேதாஜி வந்தா என்ன செய்ய போறாரு, என்ன ப்ராமிஸ், ஒண்ணுமே இல்லை. எதுவுமே இல்லை. நேதாஜி ஜெயிச்சார். எதுவுமே இல்லை. அவர் பேச கூட இல்லை மக்கள்கிட்ட. நேதாஜி ஜெயிச்சார். அதுக்கப்புறம் சிறையிலேருந்து வெளியில் வந்து நேதாஜி வந்து மக்களுக்கு வந்து நன்றி சொல்லியிருப்பார். அப்போ அதே போல் தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்பட்டார். அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பித்த உடனேவே அவருக்கு வந்து இந்திய விடுதலை, அதாவது இந்தியாவுக்குள்ளே வந்து கலவரத்தை தூண்டுறாங்க, இந்தியாவுக்குள்ளே வந்து ஆயுதம் சார்ந்த விஷயங்கள் இது பண்ணுறாங்க. ஏன்னா இவர் அகிம்சையிலேருந்து வெளியில் வந்துடுறாருல. ஸோ நேதாஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் விட்டு ஒன்ஸ் வெளியில் வராரு, காந்தியோட இதுலேருந்து அப்போஸ்மெண்ட் வெளியில் வந்துடுறாருன்னு உடனே அவருடைய ஃப்ரீ வில் அவர் செயல்படுறாரு. ஸோ அவருடைய ஃப்ரீ வில் அப்படிங்கும்போது அவரோட வழினா அடிச்சா அடிங்கிறது தான் கான்செப்ட். ஒத்துக்க முடியாதா நீ வெளியில் போடா அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இன்னொன்று என்ன, ஜெய் ஹிந்துங்கிற அந்த வார்த்தையுமே நேதாஜி தான் சொல்லுவாங்க. பட் இவ்வளோ ஃபேமஸான ஃப்ரேஸ் வந்து அவர் தான் இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. ஜெய் ஹிந்த் அப்படிங்கிறது வந்து நேதாஜி உருவாக்கிய வார்த்தை தான். அதுதான் வந்து அவர் காங்கிரஸ்ல இருந்த காலகட்டத்திலே ஜெய் ஹிந்த் அப்படிங்கிறது வந்து அந்த இது வந்து நேதாஜியோட ஒரு கொடை இந்திய விடுதலைக்கு. அது போக அப்புறம் ஆசாட் ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ நடத்தினாங்க. அது வெளிநாடுகள்ல இருந்து நடத்தினாங்க, உள்ளூர்ல நடத்தினாங்க, மாறி இங்கே தடை செய்யும்போது அங்கே ஸ்டேஷன் மாற்றி ஸோ நடத்தி கடைசியில் ஆசாட் ஹிந்துங்கிறது அந்த காலத்தில் ஒரு பிரபலமான ரேடியோ அப்படிலாம் சொல்லுவாங்க. அது தமிழ்நாட்டில் கூட அந்த ரேடியோ உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்களாம். அதை உட்காந்து ஏதாவது மொழிபெயர்த்து மாற்றி சொல்றதுக்கெல்லாம் ஆளை உட்கார வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க அந்த அளவுக்கு நேதாஜி, அதாவது ஒரு காங்கிரஸுடைய போராட்டம் ஒரு பக்கம் அப்படின்னா, நேதாஜி அவருடைய போராட்டம்ங்கிறது வந்து உண்மையான தூய்மையான போராட்டம். ஆனா அதோடைய பாயிண்ட், அவருடைய பார்வையும் அவருடைய அந்த விடுதலை வேட்கையும் வேற மாதிரியானது. இவங்களோட விடுதலை வேட்கை ஒரு மாதிரினா, இவங்களோட இது பார்வை வந்து இவங்க வந்து சட்டத்து ரீதியா, அதிகாரத்தின் ரீதியா படிப்படியா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அதிகாரத்தை பெற்று வரணுங்கிறது இவங்களோட பாயிண்ட். காங்கிரஸோட இவர் வந்து இவனுக்கு சமரசம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ சமரசம் ஆகிட்டு நாசமா போயிடுவ, விடுதலையே கொடுக்க மாட்டாங்க, இவனை அடிச்சு விரட்டி விட்டாதான் விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நேதாஜிக்கு. ஸோ இந்த சூழல்ல போயிட்டு இருக்கும் பொழுது தான் இரண்டாம் உலகப் போர் சுச்சுவேஷன் வேற வருது. இரண்டாம் உலகப் போர் வரும்போது நேதாஜிக்கு வந்துட்டு அப்பயும் அவர் சிறையில தான் இருந்தார். இரண்டாம் உலகப் போர் வர காலகட்டத்தில் நேதாஜி சிறையில் தான் இருந்தார். சிறையில் இருக்கும் பொழுது அவர் பார்க்குறாரு, ஆனால் ஒரு நல்ல சான்ஸ், இப்போ நம்ம வெளியில் இல்லையேங்கிற ஒரு ஃபீல் வரும்ல. ஆமாம். இப்போ நான் சிறையில் இருக்கும்போது தான் சில தலைவர்கள்லாம் இறந்தாங்க. அப்போ வந்து நான் வெளியில் இல்லையேன்னு எனக்கு ஒரு மன கஷ்டம் இருந்துச்சு. அதே போல் வந்துட்டு அவருக்கு இந்த போர் நடக்கிற டைமில் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து வீக் ஆகுது, தோல்வி அடையுது நிறைய இடங்களில். அதெல்லாம் அவர் செய்திகளில் பார்க்குறாரு, பண்ணுறாரு, நியூஸில் படிக்கும்பொழுது அவருக்கு ஐயோ இப்போ நம்ம வெளியில் இருந்தோம்னா பெரிய அளவுக்கு லாபி பண்ணி பிரிட்டிஷ் அரசாங்கத்தை விரட்டி விட்டுலாமே, நம்ம என்ன பண்ணணும், எப்படி வெளியில் போகிறதுன்னு அவர் யோசிக்கிறாரு. அப்போ வேற வழி இல்லை, காந்தியை ஃபாலோ பண்ணுவோம், உண்ணாவிரதம் இருந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. நேதாஜி உண்ணாவிரதம் இருக்கும்போது சிறையில் உண்ணாவிரதம் இருக்கிறாரு, நேதாஜி செத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும்போது அது நேரம் அவருக்கு அந்த நேரத்தில் அவருக்கு கொஞ்சம் அந்த காச நோயின்னு சொல்லக்கூடிய அந்த இதுவும் அந்த பிரச்சனையும் இருந்துச்சு அவருக்கு. அப்போ அவர் உண்ணாவிரதம்லாம் இருக்கிறாரு போகும்போது அவர் இறந்துருவாரு சிறையிலேயே, அவர் கவலைக்கிடமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வருது. அவர் சிறையில இறந்துட்டா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும், பெரிய கலவரம் ஆயிரும், மக்கள் வந்து பெரிய கலவரம் பண்ணிடுவாங்க, ஜெயிலெலாம் உடச்சு இது பண்ணிடுவாங்க. அப்போ அது பெரிய சிக்கலாயிருமே அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் குழப்பமா இருக்கு. இவர் செத்துருவார். அப்புறம் டாக்டர்லாம் வந்து பார்க்கறதுக்கு இது பண்றாங்க. டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு இவர் பொழைக்க மாட்டாரு, சாகிற கண்டிஷனுக்கு ஆயிட்டாரு, பொழைக்க மாட்டாரு, நீங்க ஏன்னா இவர் உள்ள ஜெயிலில் செத்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அவர் வந்து வெளியே இது பண்ணிடுங்க, வெளியில் போயிட்டு அவர் செத்துட்டா கூட அது வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் விடுதலை பண்ணிடுது. சரின்னு சொல்லிட்டு வேணா வெளியில் வந்து சாவல அவர் ரிக்கவர் ஆகிட்டு அப்புறம் தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ இப்போ இந்த டைமில் தான் வந்து அவர் திரும்ப ஐரோப்பா நாடுகளுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு முசோலினியை சந்திச்சார், அப்புறம் ஹிட்லரையும் சந்திச்சார். அவங்க முசோலினியன் ஹிட்லர்கிட்ட பேசி அவர் வந்து உதவி தான் கேட்டார். எனக்கு வந்து பயிற்சி, இராணுவ பயிற்சியும் இதுவும் கொடுக்கணும், ஆயுத பயிற்சி, இது அப்புறம் அந்த வெப்பன்ஸு, அப்புறம் டேங்கிகள் இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாரை வச்சு போராட போகிறீங்க அப்படிங்கும்போது ஆல்ரெடி வந்து இந்தியாவில் வந்து சிறைகளில் இருந்த வார் கிரிமினல்ஸ்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து சண்டை போட்டவங்க, பிரிட்டிஷ் அரசாங்கத்தை கிளர்ச்சி பண்ணவங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. பிரிட்டிஷ் ராணுவத்திலே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே. அதாவது
பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தண்டிக்கப்பட்டவங்க, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிர்த்து போராடியவங்க, அவங்க அதனால வழக்குகளில் உள்ள இருக்கவங்க, இவங்க எல்லாம் வெளியில் வரும்போது இவங்களை ரெக்ரூட் பண்ணார். அதுக்கான ப்ராசஸ்லாம் நடந்துச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 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 அதோட நம்பர்ஸ் வந்து இன்றைக்குமே டிபேட்டபிள் தான். சிலர் எவ்வளோ பேரை சேர்த்தாரு அது தெரியல. சிலர் வந்து அஃபிஷியலாக 4000ங்கிறாங்க, சிலர் வந்து 40,000ங்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு பெரும் படையாக அவர் கட்டமைச்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது இன்னும் அது வந்து டிபேட்டபிளாக இருக்குன்னு வைங்களேன். சிலர் 40,000 பேரை கொண்ட பெரும் படையை தான் கட்டினார் அப்படிங்கிறாங்க. சிலர் வந்து இல்லை அவ்வளோ பெரிய படையெல்லாம் இல்லை, 4000 பேர் கொண்ட ஒரு படையை தான் அவர் கட்டினார் அப்படின்னு. ஆனால் அதுக்கான பயிற்சி வந்து ஜெர்மனி இந்த மாதிரியான இடங்கள்ல, அதுக்கப்புறம் அதாவது ஜெர்மனி அங்கே போய் இல்லை, ஜெர்மன் அரசாங்கம் வந்து அன்றைக்கி வந்து நிறைய கேம்ப்ஸ்லாம் வச்சுருந்தாங்கல்ல, அவங்களுடைய இப்போ இந்தியாவுக்கு பக்கத்துலலாம் சில இதெல்லாம் இருந்துச்சுல்ல. ஸோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு இவங்களுக்கான பயிற்சிகள் இதெல்லாம் கொடுக்கறது போகிறது இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. பர்மா மெயினாக. ஸோ பர்மா இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் மக்களுக்கான பயிற்சி கொடுக்குது. இங்கே இப்போ தான் பர்மா இருக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் அப்போ தான் போகிறாங்களா பர்மாவில் போயிட்டு அங்கே போய் இந்த பயிற்சியில் கலந்துக்கிறாங்க. இதில் இன்னொரு சுபாஷ் சந்திர போஸோட படைக்கு பெரிய அளவு பொருளாதார உதவி செய்ததும், பெரிய அளவு போய் கலந்து கொண்டதுமே நிறைய பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான். இல்லை, அந்த தேவர்மகன் படத்தில் ஒரு டைலாக் வரும், சிவாஜி சொல்லுவார், வெற்றிவேல் வீரர்னு நம்ம அதாவது தமிழ்நாட்டிலேருந்து போனாங்கன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஆமாம், அது இப்போ ஒரு நிறைய பேர் போயிருக்காங்க அந்த காலகட்டம். ஆமாம், இப்போ வந்து தென் மாவட்டங்கள்லேருந்து பர்மாவுக்கு போயிட்டு நேதாஜியோடைய இந்தியன் நேஷனல் ஆர்மியில் போயிட்டு கலந்துக்கிறாங்க. அந்த விடுதலைக்காக போகிறாங்க. இதில் அதிகமாக பணமும் பொருளாதார உதவியும், அதுக்கப்புறம் அவங்க பயிற்சி பெறுறதுக்கான இடங்கள், அது இல்லாமல் அவர் அந்த படையிலே பங்களிப்பும் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மலாய் தமிழர்கள். மலாய் தமிழர்கள்னா இன்னைக்கு மலேசியா இல்லை, மலாய் அது பேர். மலேசியான்னு ஒரு நாடு இல்லைங்க. அப்போ மலாய் ரீஜன், மலாய் பகுதி அது. ஸோ அந்த மலேசியாவில் இருந்த தமிழர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு சிங்கப்பூர் தமிழர்கள், இவங்கெல்லாம் பொருளாதார உதவியும் அதில் கலந்துக்கிட்டும் கலந்துருக்காங்க. ஸோ அவருக்கு பெரிய உதவியாக இருந்திருக்காங்க. அதே போல் பர்மாவில் இருக்க தமிழர்களும் அதில் கலந்துக்கிறாங்க. இப்போ இந்த தமிழர்கள்லாம் அங்கே கலந்துக்கிற அந்த லிங்க்கில் தான் இவர் அங்கே தான் பயிற்சி கொடுத்துட்ருக்காரு. அப்போ அந்த லிங்க் தான் திரும்ப தென் மாவட்டங்களில் ஏற்பட்டு தமிழர்கள்லாம் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க வாங்க அப்படிங்கும்பொழுது தென் மாவட்டங்கள்லேருந்து திரும்ப நிறைய பேர் போயிட்டு கிளம்பி போகிறாங்க. அதுவே நிறைய பேருன்னு சொல்கிறாங்க, 500 பேருக்கு மேலே வந்து இங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ இவங்கெல்லாம் அங்கே போயிட்டு கலந்து அங்கே வந்து அந்த படை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பயிற்சி கொடுக்கப்படுகிறது. நேதாஜிக்கு வந்து முன்னாடியுமே அவர் ஐரோப்பிய சுற்றுப்பயணம்லாம் போயிருக்காரு. அதாவது காங்கிரஸ் லீடராக இருந்த டைம்லையும், அதுக்கப்புறம் வந்துட்டு தனி இயக்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் ஐரோப்பிய சுற்றுப்பயணங்கள் போயிருக்காரு. அந்த டைமில் வந்து அங்கே ஆஸ்திரியாவை சார்ந்த பெண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணார். ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு வெள்ளை இனத்து பெண்ணை தான் வந்து அவர் கல்யாணம் பண்ணார். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு மகள் இருந்தாங்க. ஸோ இதுதான் விஷயம். அதே போல் அவருடைய இராணுவத்தில் வந்து ஒரு பெண், அவங்க லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க. தமிழ்நாட்டுலாம் பார்த்துருக்கோம். லக்ஷ்மிங்கிறவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். அவங்க தான் வந்து அவருடைய படையில் வந்து பெண்களுக்கான பிரிவுக்கு தலைமை வகிச்சாங்க. அது வந்து ராணி லக்ஷ்மிபாய் பிரிவுன்னு அந்த பிரிவுக்கு பேர் அந்த இராணுவத்தில். ஸோ அந்த தலைமையாக அவங்க லக்ஷ்மிங்கிறவங்க தான் இருந்தாங்க. அப்போ இதுதான் வந்து இதில் நடுவில் வந்து நான் சொன்னது ஒரு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னா, நேதாஜி வந்து எப்படியும் தப்பிச்சிடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு, நீங்கள் நேதாஜியோட இறப்பை வந்து யாரும் வந்து நம்பாமல் ஒரு சூழல் இருக்குல்ல, அதுக்கு காரணம் என்னென்னா நேதாஜி முன்னாடியே இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் பரப்பப்படும். அப்பப்போ பரப்பப்படும். அப்போ பரப்பப்படும் பொழுது அவர் திரும்ப திரும்ப ரீஅப்பியர் ஆகிட்டே இருந்தார். இந்த இது வந்து இன்னொருத்தருக்கும் பொருந்தும். ஸோ வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் மேலே அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் முயற்சி பண்ணும்போது அதை வந்து முறியடிச்சுட்டே இருந்தார். அதே மாதிரி ஒரு முறை வந்து ஜெர்மனி அண்ட் இந்த பகுதியிலிருந்து அவர் திரும்ப வந்து ஜப்பானுக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. ஏன்னா அவங்களாம் ஒரே கூட்டாளிகள். ஆமாம், அந்த டைமில் அந்த ஆக்சிஸ் பவர் அப்படிங்கிறதுல அவங்க இருந்தாங்க. அப்போ இதில் இன்னொன்று, ஏன் ஹிட்லர்கிட்ட போய் சந்திச்சாரு? ஹிட்லர் வந்து இனவாதியாச்சே அப்படின்னா, நேதாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல தான் அவர் அதை வந்து செஞ்சார். அவருக்கு என்னன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வீழ்த்திட்டா இந்தியா வந்து விடுதலை ஆயிரும். பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எப்படி வீழ்த்துறது? பிரிட்டிஷ் அரசாங்கத்தை அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடலாம் வீழ்த்த முடியாது. அவர்களை எதிர்க்கக்கூடிய நபர்களை வச்சு நம்ம வீழ்த்திட்டு இவங்க மூலயமா நம்ம வந்து இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதான் நேதாஜி அவருடைய பார்வையாக இப்போ இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் உதவிகள்லாம் செஞ்சாங்க. ஆனால் ஜெர்மனியோட உதவி வந்து பெருசாக அவருக்கு வந்து ஒட்டலை. ஏன்னா வந்து அவங்க வந்து
இவருக்கான உதவிகளை பெருசாக செய்யலையா இல்லை வந்து அதில் அவங்களுக்கு ஒரு பெருசாக ஈடுபாடு இல்லையா அப்படின்லாம் தெரியல. அவர் வந்து ஜெர்மனியோட உதவி நாடுறதை விட ஜப்பானோட உதவி நாடணும்னு நினைக்கிறார். இதில் சிலர் என்ன சொல்கிறாங்க, ஜியோ பொலிட்டிக்கலாக ஜெர்மனிக்கு இந்தியாவுக்கிட்ட ஒன்றும் பெருசாக அந்த டைமில் இல்லை. அந்த டைமில் இந்தியாவில் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஒன்றுமே பாசிட்டிவாக ஜெர்மனிக்கு இல்லை, இட்டாலிக்கும் கிடையாது. ஸோ அதனால் அவங்க அந்த செலவுகளை செய்ய விரும்பலை. பட் ஜப்பானுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஆசிய நாடுகள் பகுதியில் இந்திய பிராந்தியம் வந்து மிக முக்கியமான தேவையாக சைனா வரைக்கும் இருந்திருந்தாங்கல்ல அவங்க. ஸோ இந்திய பிராந்தியம் தேவையாக இருந்துச்சு. அதனால ஜப்பான் வந்து அவருக்கு உதவி செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வை. இது ஜியோ பொலிட்டிக்கல் பார்வையில். அப்புறம் வந்து சரி ஜப்பானுக்கு போகணும். ஆனால் ஜப்பானுக்கு போகிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. காரணம் என்னன்னா, இடையில முழுக்க பிரிட்டிஷ் காலனி இருக்குது. பிரிட்டிஷ் போர்க்கப்பல்கள் வந்து எல்லா பக்கமும் சர்வேல தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் வந்து மாறு வேஷத்துலேயே எதுலேயோ போனால் அந்த டைம்லாம் வந்து பயங்கரமாக சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க உளவாளிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு போகிறாங்க, இது பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான நபர்கள் வராங்க போகிறாங்க. எல்லாமே இவரும் வாண்டட் லிஸ்ட்டில் இருக்காரு. ஸோ இவரை பிடிக்கணும், வேர்ல்டு வார் போயிட்டு இருக்கு. அப்போ எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எப்படா தப்பிச்சு போகிறதுன்னு யோசிக்கும் பொழுது அவர் என்ன பார்த்துருக்காரு, ஒரு இந்த போர்க்கப்பல் இருக்குல்ல, அதில் வந்து சப்மரைனில் போகிறேன் அப்படிங்கிறாரு. சப்மரைனில் எப்படி போவீங்க, அது வந்து பாதுகாப்பாக இல்லை. ஏன்னா சப்மரைன் எப்போ வேணாலும் மூழ்கும், எப்போ வேணாலும் அடிபடும். இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அன்றைக்கி வந்து டெக்னாலஜி அந்த அளவுக்குலாம் இல்லை. சப்மரைன் ரொம்ப ஆபத்தானது, யாரும் போகிறதுக்கு பயப்படுவாங்க. அது ஓப்பனாக சொன்னால் சூசைட் ஸ்குவாட் மாதிரி தான் அது சப்மரைன். ஸோ சூசைட் ஸ்குவாட் மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தில் போயிட்டு நீங்கள் போகிறேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் போயே ஆகணும் ஜப்பானுக்கு அப்படின்னா, சரிங்க அப்போ இதுதான் வழின்னு சொல்லிட்டு ஜெர்மனியோட ஒரு இந்த கப்பல், அதாவது இந்த நீர்மூழ்கி கப்பலில் போயிட்டு அங்கேருந்து திரும்ப ஜப்பானுடைய நீர்மூழ்கி கப்பலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கேருந்து திரும்ப ஜப்பானுக்கு போயிட்டு அவர் சேர்ந்தார். ஜப்பானுக்கு போனோடனே அங்கே இருக்க படைத்தளபதி இருக்கார்ல, ஜப்பானிய படைத்தளபதி, பேர் வாயில வரல, ஏதோ அவர் ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க. அவர் அந்த டைமில், அந்த 2ஆம் உலகப் போர் டைமில் ஃபேமஸான அவர் வந்து வரவேற்று அவர் வந்து என்ன சொல்கிறாரு, முழுமையாக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா. அவங்க தான் வந்து ஆயுத பயிற்சி, அதுக்கப்புறம் நம்ம தமிழர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஜப்பானிய படைகள் தான் வந்து ஆயுத பயிற்சிலாம் கொடுக்குறாங்க. கொடுத்து அவங்கள வந்து பர்மாவில் ஹால்ட் பண்ணுறாங்க. பர்மாவில் வந்து அவங்களுக்கான கேம்ப்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணி அங்கேருந்து பர்மாவிலேருந்து இந்தியாவுக்குள்ளே இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இவங்க தான் மூவண்ண கொடியை வந்து முதல்ல தூக்கிட்டு வர்றது. அதாவது முதல்ல தூக்கிட்டு வர்றதுன்னா ஒரு இராணுவமாக ஒரு அப்போ இந்திய இராணுவம் அந்த மூவண்ண கொடி கிடையாது, பிரிட்டிஷ் ஃபிளாக் தான் இருக்கும். ஸோ இந்திய கொடியை ஒரு இராணுவம் முதல்ல தூக்குதுங்கிறது வந்து இவருடைய இராணுவம் தான் கையில் தூக்கிட்டு வராங்க. அது இல்லாமல் இவருடைய இராணுவத்துடைய இதுன்னு தெரியுமா, புலி தான் வந்து. ஸோ அது இருக்குது. அந்த 2 கொடியை தான் தூக்கிட்டு வராங்க. இந்த இராணுவம் வந்து முன்னேறி இந்தியாவுக்குள்ளே வர்றப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வீரர்களுக்கே ஒரு மாதிரி ஒரு தர்ம சங்கடமான ஒரு குழப்பமான ஒரு நிலையை உருவாக்குது. யார் பக்கம் நிற்கிறது, நம்ம யார் பக்கம் நிற்கிறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இந்திய நாட்டுக்காக ஒரு ராணுவம் வருது, அந்த ராணுவத்தை நம்ம தாக்க வேண்டிய இடத்துல இருக்கமேன்னு சொல்லி இது ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் வந்து இந்திய ராணுவத்துக்குள்ள பெரிய அளவு, பிரிட்டிஷ் ஆர்மிக்குள்ள ஒரு பெரிய அளவு வந்துட்டு உருவாக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக ரியாலிட்டி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய இராணுவம் வந்து பெரிய அளவு வெற்றி காணலை. அது வந்து தோல்வி தான் அடைஞ்சது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸே வந்து இந்த இராணுவத்துக்கு கூப்பிட்டப்பே இது ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகன், கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் ரத்தம் கொடு, கிவ் சம் பிளட் ஐ வில் கிவ் ஃப்ரீடம் அப்படின்னு அதுதான் அவருடைய மோட்டோவாக இருந்துச்சு. அந்த படையுடைய மந்திரமும் அதுதான், ரத்தம் தாருங்கள் சுதந்திரம் தருகிறோங்கிறது தான் அவங்களுடைய படையோட மந்திரமும். அது நம்ம வங்காளத்திலேயோ இதுலேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அதனால கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதோட மீனிங் இதுதான். அப்போ சுபாஷ் சந்திர போஸ் அவங்களுடைய இராணுவம் வந்து வர அந்த பிரிட்டிஷ் ஆர்மி வந்து அதை வந்து நிறைய பேரை கொண்டுடுறாங்க, நிறைய பேர் இறந்துடுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த இராணுவம் முழுமையாகவே அழிக்கப்பட்டது. ஆனால் அந்த இராணுவம் அழிக்கப்படலை, அது விதைக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த இராணுவம் வந்து இப்படி ஒரு ப்ரெசன்ஸை உருவாக்குன உடனே அது இந்திய இராணுவத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு அதிருப்தியையும் ஒரு இதையும் உருவாக்குது. அந்த அதிருப்தி வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இனி வந்து இந்த இந்தியன் சோல்ஜர்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம வழிக்கு வரமாட்டாங்க, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. அப்போ நம்மளுடைய கமாண்டர்ஸு, நம்ம ஆட்கள், வெள்ளைக்காரங்களுக்கெல்லாம் இந்தியாவில் ஒரு பெரிய ஆபத்து காத்து கிடக்கு. இது வந்து அவங்களுக்கு நல்லா விளங்கிடுது, இந்த இராணுவம் இந்த நடவடிக்கை இதுக்கப்புறம். அப்போ இதுக்கு மேலே நமக்கு இந்தியா சேஃப் இல்லை. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க,
காந்தி வந்து வெள்ளையனே வெளியேறு இதெல்லாம் அவர் பேசினாரு பண்ணார். ஆனால் அவர் அகிம்சாவாதி. சப்போஸ் வெள்ளையர்கள் வெளியேற மாட்டாமல் இங்கே இருந்த பணக்கார வெள்ளையர்கள்லாம் இருந்திருந்தாங்கன்னு வைங்க. ஸோ ஒரு பேசிக் நான் சொல்கிறேன். பணக்கார வெள்ளையர்கள் இங்கே இருந்திருந்தாங்கன்னா காந்தி வந்து இவங்களை அடித்து விரட்டுற ஆள் கிடையாது. புரியுதா? வெளியில் போடான்னு சொல்லி அடித்து விரட்டுற ஆள் காந்தி கிடையாது. வெள்ளையனே வெளியேறுன்னு பேசினவர் தான் அவர். ஆனால் இது இவங்க அப்படி உள்ள இருக்கிறவங்கள செய்யற அப்பாவிகள் தானே, ஏதோ நிலம் வச்சிருக்காங்க, அந்த டிப்ளமேசி வந்து காந்தி கிட்ட அதிகமா இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கால இப்ப எப்படி இருக்காங்களோ அது மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனா இந்தியா விடுதலை அடைஞ்ச உடனே ஒட்டுமொத்த வெள்ளையர்களும் சொத்து கித்து எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு அப்படியே பேக் பண்ணிட்டு கிளம்புறான் பாத்தீங்களா? அதற்கான அடிப்படை பயத்தை விதைத்தது சுபாஷ் சந்திர போஸ். இல்லைன்னா வெள்ளைக்காரன் இன்னும் இருந்திருப்பான். இல்லைன்னா வெள்ளைக்காரனும் இந்தியா மாறி இருப்பான். இப்போ புரியுதா? இந்தியாவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச்ல பாதி வெள்ளைக்காரன், அப்படி ஒயிட் கை, இந்த மாதிரிலாம் அப்படிதான் இருந்திருக்கும். ஒரு வேற மாதிரி போயிருக்கும். இப்போ ஆப்பிரிக்க நாடுகள்லாம் குழம்பு போயிருக்கல, அந்த மாதிரி ஆயிருக்கும். அவன் வெளியேறல. வேற என்ன, அவன் போன எந்த நாடுகள்லையுமே அந்த நாட்டை விட்டு வெளியேறல முழுசா. ஆனால் இந்தியாவை தான் முழுசா விரட்டி விட்ட நாடு. வெள்ளைக்காரன்லாம் வெளியில ஃபுல்லா போ அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்க நாடுகள் தான் விரட்டி விட்டுருக்கு. இதுல வந்து என்னன்னா, இந்த உணர்வை வந்து வெள்ளையர்களுக்கு விதைச்சது வந்து நேதாஜிங்கிறது வந்து நேதாஜி. ஏன்னா இங்கே உள்ள இருந்தோம் நம்மளை அடிச்சிருவாங்க மக்கள். காந்தி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நம்மளை அடிச்சிருவாங்க. அப்போ நமக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. விடுதலை கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே எல்லாரும் சொத்து பத்து எல்லாத்தையும் அவங்க எஸ்டேட்டில் வேலை அவங்களுக்குலாம் மாறி மாறி கொடுத்துட்டு, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்குலாம் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதுதான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு நடந்துச்சு. இது இன்னொன்று எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு, இப்போ இந்த பாண்டிச்சேரி இங்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் காலனி தானே இருக்குது. கோவாவில் போர்ச்சுகீஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெள்ளைக்காரங்களாம் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பேசிக்காக என்னென்னா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு இந்த பயம் ஏன் பொதுவாக வெள்ளைக்காரங்களுக்கு வரல. அது பிரிட்டிஷ்காரனுக்கு மட்டும் ஏன் இந்த பயம் வந்துச்சுன்னா, நம்ம பண்ண கொடுமைக்கு திருப்பி என்ன பண்ணுவாங்களோங்கிறது ஒரு பயம் வந்துருச்சு. ரெண்டாவது வந்து நேதாஜி மாதிரியான நபர்கள் இருந்த மண் அப்படிங்கிறதுனால அந்த பயம் வந்து வேணாம், போயிடுறது சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாம். ஸோ இதுதான் வந்து இங்கே இங்கே பிறந்து வளர்ந்தவனும் கிளம்பி போயிட்டான். ஸோ அப்படி தான் நடந்துச்சு. இதற்கான ஒரு முக்கிய காரணம் வந்து நேதாஜி. ஸோ காலத்தில் வந்துட்டு இந்திய விடுதலை கணக்கெடுத்துக்கு பார்க்கும்பொழுது காந்தியும் தேவை, நேதாஜியும் தேவை. அதான் கேட்கலான்னு வந்தேன். நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுப்பீங்க? இல்லை, காந்தியும் தேவை, நேதாஜியும் தேவை. ஏன்? ரெண்டுமே ஒரு இயங்கியல். அதாங்க இயங்கியல். நோக்கம் ரெண்டு பேருக்குமே ஒன்று தான், இந்தியா விடுதலை அடையணுங்கிறது. ஆனால் காந்தியுடைய பாதை வேற, ஆனால் நேதாஜியுடைய பாதை வேற. ஆனால் இது சேர்ற இடம் என்னவா இருந்துச்சு? இன்னொன்று பாருங்க, நேதாஜியோடையது முழுமையாக நடந்துருந்துச்சுனாலும் நமக்கு அது உடன்பட்டிருக்காது. ஏன்னா நேதாஜி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலிசம் பவரை, அவரோட கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பவர் அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான். பட் காந்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது கிடையாது. பவர் வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணுங்கிறது தான் அவருடைய பார்வை. இப்போ நேதாஜியுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐரோப்பிய நாடுகள் அன்றைக்கி இருந்த ஹிட்லரு, முசோலினி, இந்த மாதிரி ஒரு நாடாக, சோசியலிச நாடாக இந்தியா இருக்கணுங்கிறது தான் அவருடைய பார்வை. ஆக்சுவலாக அவருடைய சித்தாந்தம்ங்கிறது சோசியலிசம். ஸோ சோசியலிசத்தோட கொள்கையில் ஒரு நாடாக மாறணும் அப்படிங்கிறது தான் நேதாஜியுடைய பார்வை. ஆனால் பல தேசிய இனங்கள் இருக்கிற நாடுகளுக்கு வந்து சோசியலிசம்ங்கிறது வந்து ஒத்து வராது. கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும். ஒரே தேசிய இனம்னா சோசியலிசம் ஓகே, ஒரு தேசிய இனம் ஒரு மக்கள் தான் வாழ்றாங்கன்னா சோசியலிசம் ஓகே. வெவ்வேறு தேசிய இனங்கள் இருக்கும்போது சோசியலிசம் வந்து ரொம்ப பிரச்சனைகளுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அங்கே மொழி சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவு டிபேட் ஆகும், பேர் அதிருப்திக்குள்ள போயிடுவாங்க. அந்த இடத்துல காந்தியோடைய சில டீசென்ட்ரலைஸ்டு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ இது ரெண்டும் இன்னைக்கு சேர்ந்து தான் இன்னைக்கு இந்தியாவாக இருக்குது. ஆனால் இங்கே நடந்த ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இந்த இந்தியாவில் காந்தி எதிர்பார்த்தது டீசென்ட்ரலைஸ்டு பவர். ஆனால் இங்கே இந்தியா உருவாகும் பொழுது அந்த டீசென்ட்ரலைஸ்டு பவருடைய கட்டமைப்புக்குள்ளேயே எழுதப்பட்டிருந்தாலும் அதில் வந்த அதிகாரிகளும் அதில் வந்த அதிபர்களும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த டீசென்ட்ரலைஸ்டுங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அது வந்து நம்மள மாதிரியான தேசிய இனங்களுக்கு அது ஒரு பின்னடைவாக மாறிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, காந்தி வந்து அப்படின்னாலும் 100% உத்தமராக இருந்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, காந்தி அவருடைய டீசென்ட்ரலைஸ்டு சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம உடன்பட்டாலும் காந்தியுடைய மொழி சார்ந்த விஷயங்கள்ல பார்வைகள் எல்லாம் வந்து நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தது. அவர் வந்து இந்தியாவுக்கு ஒரு மொழி வேணும் அப்படிங்கிறதுல அவர் ஆணித்தமா இருந்தார். யாரு? காந்தி. ஒரு மொழி இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு. ஆனா அவர் வந்து அது ஹிந்தியும் சொல்ல, சான்ஸ்கிரிட்டும் சொல்ல. மாறா அவர் என்ன பண்ணாருன்னா, ஹிந்தி, சான்ஸ்கிரிட், தமிழ், பெங்காலி, வங்காள இதெல்லா மொழியும் சேர்த்து இந்த மொழியில இருக்க வார்த்தை எல்லாத்தையும் கலந்து போட்டு ஒரு புது மொழியை உருவாக்கணும்னாரு அவர். நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ற மாதிரி இருக்கு இது.
அப்படி ஒரு புது மொழியை உருவாக்கி வச்சுக்கணும், அதில் எல்லா மொழியோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருந்தார். நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இது. ஆனால் அதை அவர் சொல்லிட்டு இருந்தார். அக்பர் கண்டுபிடிச்ச மதம் மாதிரி ஆமாம், அது மாதிரி காணாமல் போயிடுற மாதிரி ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் ஆனால் அது போல் அது காணாமல் போயிடுச்சு, அந்த கருத்தியல் வந்து எடுபடலை. ஆனால் இந்த இடத்துல நேரு வந்து பார்த்தீங்கன்னா காந்தியோட கொள்கையில் முழுமையாக இல்லாமல் நேருவோடைய செயல்பாடுகள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரலைஸ்டு விஷயத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு வந்துட்டார். ஸோ அதுதான் இந்தியா இன்னைக்கு இருக்க இந்தியாவுக்கான விதையாக மாறிடுச்சு. ஓகே, இன்னைக்கு இருக்க செயல்பாடுகள் எல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நேரு மாதிரியான நபர்களுடைய அந்த நிலைப்பாடுகள் தான். ஸோ இங்கே வந்து டைரெக்டாக காந்தியை ப்ளேம் பண்ணுறதோ இதுவோ எல்லாம் இல்லை. இவங்க எல்லாரோட மிக்ஸ்ட் ஆஃப் ஐடியாஸில் தான் இந்தியா வந்து ஒரு ப்ராட் வியூவில் தான் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் எனக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி இன்னைக்கு இருக்குல்ல, அந்த ராணுவத்தோடைய ஒரு தந்தை அப்படின்னு வந்து இவரை தான் வந்து சொல்லணும். பட் ஒரு தலைவராக கொண்டாடப்படுறது அப்படிங்கிறது இவர் எந்த அளவுக்கு அவரோட எஃபர்ட்ஸ் வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவரோட அடையாளம், அதாவது இவர் இறந்துட்டாரு. அது பேசிக்காக வந்து என்னென்னா விபத்தில் இறக்குறாரு. நான் அதை தான் சொன்ன மாதிரி ஒரு பல முறை இறந்துட்டாருன்னு அந்த செய்திகளை கேட்டு மக்கள் நம்பலை. ஏன்னா திரும்ப உயிரோட வந்துகிட்டே இருக்கும் பொழுது மக்களுக்கு வந்து இவர் திரும்ப உயிரோட வந்துருவாரு அப்படின்னாங்க. இன்னொன்று காரணம் என்னன்னா, இவர் விமான விபத்தில் இறந்தாரு அப்படிங்கிற தகவலை வந்து ஜப்பான் அரசு தான் சொல்லுது. ஸோ ஜப்பான் அரசு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த சென்ஸில் வந்து அன்னைக்கு வந்து நம்ம மக்கள் வந்து அதை உள்வாங்கிக்கல. ஏன்னா இப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லிச்சுன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணலாம், அவர் கைது பண்ணி வச்சுன்னு கூட சொல்லலாம், இல்லை அவங்களே கொண்டுட்டு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம கன்ஸ்பிரசி இது உள்ள வச்சு பார்க்கலாம். ஆனால் ஜப்பான்காரனுக்கு இதை அவசியம் சொல்லணும். அந்த விமான விபத்துக்குள்ளாயிருச்சுங்க, யாருமே பிழைக்கல, நோ சர்வைவர்ஸ். எஞ்சிய ரிமைன்ஸ் வந்து சாம்பலாக்கி ஒரு கோயிலில் வந்து ஜப்பானில் இன்றைக்கி இருக்குங்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு கோயிலில் வந்து ஜப்பானில் இன்றைக்குமே நேதாஜி அவருடைய சாம்பல்னு இருக்குன்னு. ஆனால் நேதாஜி அவருடைய குடும்பத்தினர் வந்து அதை நம்பலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிஎன்ஏ இது பண்ணணும்னாங்க. சாம்பலில் போய் டிஎன்ஏ என்னத்தை எடுக்கிறது, அது வந்து இது பண்ண முடியல. ஸோ டிஎன்ஏ இது பண்ணணும் அப்படிங்கன்னு சொல்லும்பொழுது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து அது நேதாஜி இதாக இருக்காதுன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிக்கல. ஸோ ஆனால் இன்றைக்கும் இருக்குங்கிறாங்க. எனக்கு அந்த ஊர்லாம் எனக்கு சரியா தெரியல. பட் அது நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா வருது. அந்த இது அது ஒரு கோயிலில், ஒரு டெம்பிளில் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய அஸ்தி வந்து அங்கே வச்சிருக்கிறாங்க. வச்சு அந்த இடத்துல போர்டெலாம் வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜப்பானுக்கு போய் பார்த்துருந்தா யாராவது பதிவு பண்ணுங்க, எனக்கு தெரியல. ஸோ அது சொல்கிறாங்க. அப்போ ஆனால் அதை வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அன்னைக்கு அவங்களுக்கு இந்திய அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, திரும்ப அவர் வந்துருவாரு அப்படின்னு. அப்புறம் ஆனால் திரும்ப வரல. அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து அவரை பார்த்து தான் சொல்லி பதிவு. அவர் யாருன்னு கேட்டால் அவர் சாமியாரா மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு ஒன்று. ஸோ இந்த மாதிரி, ஏன்னா அது ஏன் அந்த சாமியாருங்கிற கான்செப்ட் வருதுன்னா, அவர் ஆரம்பத்தில் சின்ன வயசுல சன்னியாசத்துக்கு போறேங்கிற அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அதை வச்சு லிங்க் பண்ணி அவர் திரும்ப சன்னியாசி ஆயிட்டாரு, இந்தியா விடுதலை ஆனா அவர் சன்னியாசி ஆயிட்டாரு அப்படின்லாம் போட்டு அவரோட போட்டோ கிடைச்சது, இது கிடைச்சது, அதுன்னு நிறைய. இன்னொன்னு சொல்லுவாங்க, ரஷ்யால சிறையில் இருந்தாரு, இந்திய அரசாங்கம் வந்து ரகசியமா அவர் அங்கேயே வச்சுட்டு இது பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து, ஏன்னா காந்திக்கும் இருக்கும் பிரச்சனை இல்லை. காந்தி வந்து நயவஞ்சகமா அவர் வந்து சிறைப்படுத்திட்டாருன்னா அது ஒரு காந்தி மேல பழிய போட்டு ஒரு தியரி ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி பல தியரிகள் வந்து இந்தியாவில் இருந்துச்சு. இதனால நேதாஜிக்கு என்னதான் ஆச்சுங்கிறதுக்கே 3 கமிட்டி போட்டு இந்திய அரசாங்கம் ஆய்வு செஞ்சாங்க. அப்படி ஆய்வு செஞ்ச இடத்தையும் இவங்க என்ன ரகசியத்துக்கு இன்னும் எரியிறதுல எண்ணெய் ஊத்துற மாதிரி கமிட்டி ஆய்வு செஞ்சு ஒரு முடிவு சொல்லணும்ல, அந்த முடிவு சொன்னா இவன் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லியே அந்த முடிவுகளை ஒழுங்கா சொல்லாம கேள்விகளோடய முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பல குழப்பங்கள்னால வந்து பாத்தீங்கன்னா நேதாஜி அவர்களுடைய அந்த எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. என்னோட பிலீஃப் வந்து என்னன்னா, மோஸ்ட்லி ஜப்பான் சொன்ன அந்த காலகட்டத்தில் சொன்னது உண்மையாக இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு மக்கள் வந்து திரும்ப இன்னைக்கு வரைக்கும் வந்து நேதாஜி அவர்கள் வந்து எல்லாருடைய வீடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவராக மாறினார். இப்போ அன்றைய காலகட்டத்தில் தமிழர்கள் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா, கிராமங்கள்லாம் போனீங்கன்னா எல்லாரோட வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி, நேரு, நேதாஜி இவங்க 3 பேருடைய புகைப்படமும் வந்து எல்லார் வீட்லையுமே முக்கியமாக வந்து இடம்பெற்றிருக்கும். அது போக சில வீட்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா தலைவர்கள் இருக்கும். ஏன்னா இந்த 3 பேரோட புகைப்படங்கள் வந்து கொஞ்சம் எல்லார் வீட்லையுமே வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரிடாமினண்டான ஒரு இந்திய விடுதலைக்கான ஒரு மாவீரராக அவர் செயல்பட்டார். தலைவருக்கும் இவர் தான் வந்து ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு ரோல் மாடலாகவும் இருந்திருக்கிறார். ஸோ அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். இன்னொன்று, ஒரு நாட்டு மக்களுக்காக போராடுறது, அதற்காக ஆயுதம் தூக்குறதுங்கிறதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு வேணால் நீங்கள் 1000 குறை சொல்லிட்டு இது பண்ணலாம். இன்னைக்கு அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அந்த வரையறைக்குள்ள நீங்கள் நேதாஜியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நேதாஜியும் ஒரு தீவிரவாதியை தான் உங்கள் கண்ணுக்கு தெரிவார். ஆனால் அவர் யாருக்காக போராடினாரு அப்படிங்கிற பார்வையிலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரராக தெரிவார்.
நேதாஜியை நீங்க எப்படி அளக்குறீங்களோ அதே அளவுகோலை அத்தனை பேருக்கும் வைத்து அளந்து பாருங்கிறத நம்ம பதிவு சொல்ல பண்ணலாம். வேண்டும். இப்ப தேசத்தின் தந்தை காந்தியை சொல்றதுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அந்த தகுதி வந்து நேதாஜி அவர்களுக்கும் இருக்கு. யாரையும் சிறுமைப்படுத்துறதுக்கு சொல்ல, எத்தனை காந்தியை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு தெரியாது. பட் நான் நிறைய நேதாஜி அவர்களை பற்றி பேசும்போது நம்ம முத்துராமலிங்க தேவர் வந்து தவிர்த்துட்டு போயிட முடியாது. அது நம்ம முத்துராமலிங்க தேவர் அவருடைய பிரசன்ஸ் வந்து நேதாஜி அவருக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தவர். இன்னும் இல்லாமல் இங்கேருந்து தமிழர்கள் பெரும்பான்மையாக நேதாஜி அவருடைய படைகளை போய் சேர்ந்து இது பண்ணுறதுக்கு அடிப்படை காரணமே முத்துராமலிங்க தேவர். ஸோ அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். ரைட். ஸோ சிறுமைப்படுத்துறதுக்கு சொல்ல எத்தனை காந்திஸை மீட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது. பட் நான் நிறைய சுபாஷை வந்து மீட் பண்ண, நிறைய போஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு வந்து மொழி தாண்டி ஒரு பற்றோட நம்ம ஊர்லேயே நிறைய பேருக்கு வந்து அவரோட பேர் வந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவரை பற்றி பேசுறதுல ஒரு பெருமை. மிக்க நன்றி பாரு. நன்றி. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்த லிங்க் மூலியமா 75% ஆஃபரோட இப்போவே ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை ஸ்மார்ட்டாக கற்றுக்கோங்க.